சம்மரும் மாங்காய் சீசனும் வரும்போது தான் இந்த மாதிரி ரெசிபியெல்லாம் செஞ்சு வருஷக்கணக்காக ஸ்டோர் பண்ணுவோம். செய்யும் போதே பாதி மாங்காய் வந்து ஆட்டோமேட்டிக்காக காலி ஆயிரும். நறுக்கையில் பாதி அண்ட் ப்ராசஸில் பாதின்னு நம்ம வயிற்றுக்குள்ளே போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் ஒவ்வொரு ஃப்ளேவர் இருக்கும். மாங்காயை நல்லா ஈரம் இல்லாமல் வாஷ் பண்ணி தொடச்சிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி நிழலில் ஒரு நாள் வெயிலில் ஒரு நாள் காய வச்சு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஊற விடுங்க. அப்பப்போ மட்டும் குலுக்கி விடுங்க. 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் கடுகு நல்ல வானலியில் போட்டு வறுத்து பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் தாராளமாக எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கடுகு உளுந்து சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம கடுகு வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்க பொடியையும் தாளிச்சதையும் மாங்காயில் சேர்த்துடலாம். நல்லா கிளறி விட்டுடுங்க. உடனே எடுத்து வாயில் போடாமல் ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா ஊற வச்சதுக்கு அப்புறமா எடுத்து சாப்பிட பாருங்க. வெறும் வாயிலே 4-5 ஸ்பூன் உள்ளே போயிருந்தா பார்த்துக்கோங்க. தண்ணி படாத கரண்டியை போட்டு அப்பப்போ யூஸ் பண்ணால் 1 மந்த் வரைக்கும் வெளியில் வச்சுக்கலாம். அப்பப்போ வெயிலில் காட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சா 3 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம்.